ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர், அரசியல் திறனாய்வாளர் அலிம் புகாரி அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம். விஜய் அரசு எனக்கு தெரிந்து பொன்ராஜ் அவர்கள் தெரியும், இஸ்ரோ சயின்டிஸ்ட். அவர் அப்துல் கலாம்கிட்ட இருந்தவங்க. பெண்களை பற்றி அவர் இப்படி ஒரு மாதிரி இழிவாக பேசிவிட்டார் அப்படிங்கிற மாதிரி அவரே இரவு கமிஷனர் ஆஃபீஸ் போய் கொடுத்தாங்க. விஜய் அவர்களே இறங்கி கொடுத்தாரு. அதற்கு பிறகு இப்போ சமீபத்தில் நக்கீரன் கோபால் சார் மீது அவர் ஒரு யூடியூப்பில் விஜயை பற்றி இப்படி பேசலாமா அப்படிங்கிற, முதலமைச்சரை பற்றி இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மீது ஒரு வழக்கு இருக்குது. அப்புறம் PR சுந்தர் அவர் மீதும் வழக்கு இருக்குது. இவங்கெல்லாம் திட்டமிட்டு முதலமைச்சருக்கு எதிராக பேசுகிறாங்க, இந்த ஆட்சிக்கு எதிராக இப்படியாவது ஒரு இழிவாக பேசுகிறாங்கங்கிற மாதிரி வழக்கு போட்டிருக்கிறாங்க. இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு பொதுவான பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர் சங்கங்கள், எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க. இப்படி பேசுகிறவங்க இவங்க எல்லாருமே திமுக காரங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தையும் கட்டமைக்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறது? கருத்துரிமை அப்படின்னு பார்க்க முடியுமா, இல்லை இவங்க எல்லை மீறி பேசினா கவர்மெண்ட் அப்படி தான் செய்யணும்னு எடுத்துக்க முடியுமா? அது எப்படி பார்க்குறது? சட்டப்படி அதை எப்படி பார்க்குறது? நேற்று மகனை ஒருத்தன் நடமாட முடியாது, அதை வச்சுனா நேற்று ஒரு பகிரங்க மிரட்டல பேசுறாரு. மகனை ஒருத்தனும் ஒரு அதிகாரத்துல இருக்காரு, ஒரு அமைச்சரா இருந்துட்டு பொறுப்புள்ள அமைச்சர். இவங்களுக்கும் கோலி மாரோ சாலோங்கு, கோலி மாரோ இன் தேஷ் விரோத் கத்தாரோங்கு அப்படின்னு பேசின அனுராக் தாக்கூருக்கும் இவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. சுட்டுக் கொள்ளுங்கள் அவர்களை அப்படின்னு அவன் பேசினதுக்கும் இந்த ஆள் பேசுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. மகனை ஜெஞ்சி மொத்தத்தை இறக்கி இருந்தோம், ஒருத்தர் இருக்க மாட்டீங்க. மகனை கடந்த ஆட்சியில ஒரு ட்விட் போட்டு டெலிட் பண்ணாரு. நேபாள் மாதிரி ஸ்டாலின் முன்னாடி இறக்கவா, ஸ்டாலின் வீட்டு முன்னாடி போய் டெலிட் பண்ணிட்டாங்க, பதறி போய். அதெல்லாம் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க எவ்வளவு பெரிய வார்த்தை அது. இருக்கட்டும், இப்ப நேத்து இப்ப அமைச்சரான பிறகு பேசுனது மகனை அப்படின்னு, இதெல்லாம் தப்பு இல்லை. ஒரு எதிர்கட்சி தலைவரை, கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி எதிர்கட்சி தலைவர், ஆளுங்கட்சி அல்லாத ஒருவருக்கு தேசிய கொடி வைத்துக் கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கான அந்தஸ்து இருக்கிறது என்று சொன்னால் அது எதிர்கட்சி தலைவருக்கு. அந்த எதிர்கட்சி தலைவரை டாய்லெட் புரட்சியாளர், நான் நேத்தெல்லாம் பேசி எனக்கு வாய் வலிச்சிருச்சிருந்தேன். இந்த கேஸு அந்த பொண்ணு விவகாரம், அந்த பவ்யலட்சுமி கேஸு, இதெல்லாம் பேசி வாய் வலிச்சிருச்சு எனக்கு. நேற்று கூட அந்த பொண்ணு போய் பவ்யலட்சுமி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கு இவனுங்களுக்கு எதிராக. அதெல்லாம் விட்டுறானு. சரி, நியாயமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. ஈவா வேலு அவரை பழி வாங்க வேண்டும். அங்கிருந்து வருவோம். நீங்க பொன்ராஜுங்கிறது வேற கதை. இங்கிருந்து வருவோம். ஒரு முன்னாள் அமைச்சர்கள்ட்ட என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு. ஈவா வேலு அவர்களை பழி வாங்கணும் அப்படின்னு போட்டுட்டு, உடம்பு சரியில்லைன்னு வெளியூர் போயிருக்கிற நபருக்கு லுக் அவுட் சர்க்கிள் கொடுத்துறாங்க பட்டுன்னு. ஏன்னா ஒரு ஐஓவே கொடுக்க முடியும், LOC. அதை டக்குன்னு கொடுத்து பியூரோ ஆஃப் இமிகிரேஷனுக்கு அனுப்பி LOC பண்ணிட்டாங்க. அவர் கோர்ட் அது ஏன் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கிறேன், நான் அப்பியராக தான் போறேன்னு அப்பியராக வர்றாரு. அந்த ஹைகோர்ட் அந்த LOCயை கிளியர் பண்ணதுக்கு எதிராக சட்ட போராட்டமாமா. அது கிளியரா ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி இந்த மாதிரி சட்டத்துல ஒரு இடத்துல அசிங்கப்பட்டு காவேரி விவகாரம் சம்பந்தம் இல்லாம கம்பேர் பண்ணி பேசுறதுக்கான கட்டாயம் உங்களுக்கு அங்கிருந்து தான் வருது. இந்த LOCயை ஹைகோர்ட் ஸ்டே பண்ணது தப்பு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் போறாங்க. இந்த LOC இருக்கணும் அவருக்கு. அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிச்சு தெரியுமா? இவங்களுக்கு சார்பா அபிஷேக் மனு சிங்வி பேர் ஆனார் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. ஈவா வேலு சார்பா இவர் வந்தார், நல்ல அட்வொகேட். அவர் அப்பியர் ஆகி அவர் வாயே துறக்கல, அவர் வாதத்தையே வைக்கல. அதுக்குள்ளேயே இவங்க வச்ச வாதம் அவர் எஸ்கேப் ஆயிடுவாரு, அவர் அப்படி இப்படின்னு இடக்குடக்கா பேசிட்டாங்க. ஈவா வேலு தரப்பு வழக்கறிஞர் வாயே துறக்கல, அதெல்லாம் முடியாது, ஸ்டே பண்ண முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட். ஒருத்தரை பழி வாங்குறதுக்கு, ஒருத்தரை இந்த மாதிரி ஒரு அரசியல் ரீதியா ஒருத்தரை லாக் பண்றதுக்கு இது ஈவா வேலு மேட்டர்ல. செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கு என்னதான் ஆச்சு? 35 கோடி ஒரு ஆளுக்கு அப்படி இப்படின்னா அவருக்கு ஏபியே ரொம்ப சிம்பிளா வாங்கி கொடுத்துட்டாரு. என்ன வேணுங்க சார் பேசுறப்ப என்னன்னா, சிம்பிளா மீனிங் வாதங்களும் பிரச்சனைகளும் பெருசு. ஆனா நீதிமன்றத்தில் இவங்க பேசுறதெல்லாம் நின்னுச்சா அப்படின்னா இல்ல. அவர் ஒரு சிம்பிளா சொல்லிட்டாரு, ஒரு சின்ன ஃபோன் கால் லாகு, இதை வச்சுக்கிட்டு ஊடகங்கள் தான் இதை ஊதி பெரிதாக்கிச்சே தவிர நாங்க எந்த தப்பும் அதை பண்ணல, எந்த ஆதாரமும் எங்களுக்கு அவருக்கு இல்லைன்னு அன்னைக்கு சொல்றப்ப அது எள்ளி நகையாடி இன்னும் கோர்ட் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துருச்சே என்றெல்லாம் விமர்சித்தார்கள் தாவேகாரர்கள். எப்படி எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்காரு, அவருக்கு போய் பெயில் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் அவரு கையெழுத்து போட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறப்ப கையெழுத்து போடுறதுக்காக வாங்கி டைம் வாங்கி வந்துட்டு அவருக்கு ஸ்மெல் பண்ணிட்டார். நானே அவரை நீதிமன்றத்தில் பார்க்கும்போது கூட பேசினேன். அப்போ இந்த மாதிரி என்னை அடக்குமுறை பண்ணதுக்கு பார்த்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொன்னார். அப்ப அடுத்து என்ன பண்ணிட்டாங்க,
இடியினுடைய கவுண்டர்ல இடியுடைய கவுண்டர்ல இருந்த வாதத்தை வச்சு இங்க எஃப்ஐஆர் போடுறான். அவன் என்ன உண்மையா சொல்றான், இடி கவுண்டர் கொடுக்குறான் கோர்ட்ல, அதை வச்சு டாஸ்மாக்ல இங்க எஃப்ஐஆர். அந்த எஃப்ஐஆர் ஹைகோர்ட்ல இல்லை, சுப்ரீம் கோர்ட் போய் அசிங்கப்பட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் அதை வந்து ஏபி கொடுத்துருச்சு. அதில் ரிலீவ் ஆகி கையெழுத்து போட்டார். கையெழுத்து போட்டு இருக்கும்போது இப்போ ரிலாக்ஸ் கேட்டார், ரிலாக்ஸேஷனும் கொடுத்துட்டாங்க. அந்த கேஸில் 10வது அக்யூஸ்ட் சேதுராஜ்னு ஒரு ஆள், எங்கெங்கெல்லாம் இவங்க நீதிமன்றத்தில் அசிங்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கேஸில் 10வது அக்யூஸ்ட் சேதுராஜ் அப்படின்னு. அந்த சேதுராஜ் போய் இந்த வழக்கை ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்றி இதை சிபிஐக்கு மாற்றணும் இந்த கேஸை அப்படின்னு. அதில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அவர் இதில் ஹைகோர்ட்டில் வந்து என்ன கேட்குறாருன்னா, இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றணும், அது வரைக்கும் இந்த கேஸை வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த சேதுராஜ் சொல்கிறாரு, என்னை கொண்டு போய் வேற ஒரு ஹோட்டலில் இருந்த எண்ணெய் வலிச்சிட்டு போய் வலுக்கட்டாயமாக வேற ஒரு ஹோட்டலில் வச்சுட்டு ஏற்கனவே இருந்த ஹோட்டல்லே எனக்கு சம்மன்ஸ் கொடுத்த மாதிரி காட்டி செக்ஷன் 17 ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வந்து உணரஸாக இருக்குது, அது வந்து கொஞ்சம் சட்டவிரோதமாக இருக்குது. பிஎன்எஸ்எஸ்எஸ்ன்னு மாற்றும் போது இந்த 17 மட்டும் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் வந்து உங்களுக்கு சம்மனே கொடுக்காம ஜுடிஷியல் வாரண்டே இல்லாமல் உங்களை கைது பண்ண முடியும் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல. இதை இங்க பயன்படுத்தினது தப்பு அப்படின்னு கோர்ட்டுக்கு போறாரு. அதை பயன்படுத்தினாங்க என் மேல. உச்சகட்டம் என்னன்னா, ஒரு இடத்துல இருந்த இன்னொரு இடத்துக்கு கூட்டு போய் இந்த இடத்துல இருந்த மாதிரியே சம்மனை கொடுத்து காட்டியிருக்கிறாங்க ஒண்ணு. ரெண்டாவது, கன்ஃபெஷன்ல ஒப்புதல் வாக்குமூலத்துல என்ன எழுதியிருக்கு அப்படிங்கறதே தெரியாம கையெழுத்து போடுறா அப்படின்னு சொல்லி என்ன கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கினாங்க. மாஜிஸ்ட்ரேட் சொன்னா எடுபடாதுல்ல, சொன்னாங்கல்ல, சொல்லியிருக்காருல கோர்ட்ல, ஹைகோர்ட்ல சொல்லியிருக்காரு. அது அங்க வந்து நடக்கிறது இல்லையா? ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் பயன்படுத்தி 17 பயன்படுத்தி வாரண்ட் எல்லாமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல. அதான் அவர் அதையும் சொல்றாரு, 17 சேலஞ்ச் பண்றாரு. பிஎன்எஸ்எஸ் வந்து அமெண்ட் பண்ணும்போது இது அமெண்ட் பண்ணவே இல்லை, அதை மாத்தி அமைச்சாங்கல்ல, அதுல வந்து மாத்தவே இல்லை. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிஎன்எஸ்எஸ் வந்து அமெண்ட் பண்ணி மாத்துறப்ப வேறையும் மாத்தினாங்க, சட்ட திருத்தமும் கொண்டு வந்தாங்க. இப்ப அதுல வந்து இந்த அட்டெம்ப்ட் ஃபார் சூசைட்லாம் வந்து சட்டவிரோதம் இல்லைன்ற மாதிரி ஆயிப்போச்சு. அந்த மாதிரி பல விஷயங்கள் மாத்தும் போது இதுல மாத்தல அப்படின்னு நல்ல வலுவான வாதத்தை வைக்கிறார் நீதிமன்றத்துல. அப்ப வைக்கும் முக்கியமான விஷயம் சொல்றாரு, என் பையனை, இதுதான் தாவேகா அரசனுடைய கேவலமான லட்சணம், எப்படி சாதாரண லட்சணம் இல்ல, அசிங்கமான லட்சணம். ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு செயல் வீரராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை முடக்க வேண்டும் என்பதற்காக, நான் கரூர் போகும்போது செந்தில் பாலாஜி கூட சட்டமன்றம் வந்தா உதயநிதி ஸ்டாலின் இருக்கக்கூடாது என்று நினைக்கிற ஒரு தொடை நெடுங்கிய தனமால இது இருக்குது, தப்பு இல்லை இது. அப்ப அவன் என்ன சொல்றாரு, என் பையனை இந்த வழக்குல சேர்த்துருவேன்னு என்ன பயமுறுத்துறாங்க கோர்ட்ல சொல்றாரு. சொல்லுங்க, Section 35 of the BNS portraying as if he was staying in the hotel. Seduraj also submitted that his statement was taken at the night while under continuous illegal restraint and obtained under threats of roping his son in the FIR. The FIR-ல உன் பையனையும் கொண்டு வந்துருவோம். ஐயோ ஏன் சார் அப்படிலாம் பண்ணாதீங்க, நான் என்ன பண்ணணும், செந்தில் பாலாஜிக்கும் அவருடைய தம்பிக்கும் இதுல சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி என்ன கட்டாயப்படுத்தினாங்கிறார் கோர்ட்ல. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இருக்குது. அப்ப இதெல்லாம் பண்ணதுனால இப்ப என்ன ஆயிடுச்சு, வழக்கு ஸ்டே ஆயிருச்சு, அந்த வழக்குல பெயில் கிடைச்சிருச்சு, கண்டிஷன் ரிலாக்ஸ் ஆயிருச்சு, இடி கேஸ்ல பெயில் வாங்கிட்டாரு. எவ்வளவு அசிங்கம் உங்களுக்கு, இன்னும் அசிங்கம் வேணுமா? இது எனக்கு அப்படியே அரவிந்த் கெஜ்ரிவால் மணிஷ் சிசோடியா வழக்குல அந்த மதுபான சொல்ல சொல்ல எனக்கு அது ஓடுது. இதே மாதிரி தானே அங்க நடந்தது. பிஜேபி அதே தான் சார், அதுதான் சொல்றேன், கெஜ்ரிவாலுக்கு இதான் நடந்தது. இன்னொன்னு அப்படி கெஜ்ரிவால் சொன்னதுனால இன்னொரு சட்ட விஷயத்தையும் சொல்றேன். கெஜ்ரிவால் இன்ட்ரீம் பெயில் கேட்டார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு, திரும்ப போனார்ல ஜெயிலுக்கு, தெரியல உங்களுக்கு, தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்துட்டு திரும்ப ஜெயிலுக்கு போயிட்டார். அந்த இன்ட்ரீம் ஸ்டேல வரும்போது இன்ட்ரீம் பெயில் கேட்கும்போது அவருக்கு என்ன இடைக்கால பெயில் தரும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இடைக்காலம் பிரச்சாரத்துக்கு தானே கேட்குறீங்க, அப்போ வந்து அடிஸ்டர் சொலிசிட்டர் ஜெனரல் ராஜு, என்னுடைய நினைவு சரியா இருந்தா, அப்போ என்ன கேட்குறாருன்னா, அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து சட்டமன்றத்துக்கு வரக்கூடாது, ஏன்னா வந்து இவர் தான் சிஎம், எல்லாத்தையும் கலைச்சு விட்டுருவாரு, இவர் சட்டமன்றத்துக்கு வரக்கூடாது சார், இதுக்கு வரக்கூடாது, செக்ரட்டரியேட்டுக்கு வரக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு செக்ரட்டரியேட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் இடியில வந்து பெயில் கிடைக்குது. அப்ப இந்த கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம்ல அப்ப பெயில் கிடைக்கிறப்ப அங்க போய் என்ன பண்றாங்கன்னா, கெஜ்ரிவாலுக்கு வந்து செக்ரட்டரியேட் வரக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி இவரும் வரக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் கொடுங்க, அதுக்கப்புறம் தான் அவர் அமைச்சர் ஆனதெல்லாம் அப்புறம் அதே மாதிரி கொடுங்க. இன்ட்ரிம் பெயிலுக்கு வந்து அப்புறம் என்னன்னா, கெஜ்ரிவால் ஒரு முதலமைச்சராக செயல்படக்கூடாது, ஒரு எம்எல்ஏவா கூட செயல்படக்கூடாது, செந்தில் பாலாஜியும் ஒரு எம்எல்ஏ கூட செயல்படக்கூடாது. பாஜக நினைத்ததை தான் இன்றைக்கு தாவேகாவும் நினைக்கிறது. நீங்க அதுக்கு அங்க உதாரணம் போனது இதே மாதிரி அங்க கேட்டாங்க, ஆனா கிடைக்கல. அவர் கேட்டது இன்ட்ரிம் பெயில், இவர் ரெகுலர் பெயிலே வெளியே வராரு அப்படின்னு சொல்லிட்டு அது முடியாதுன்ட்டாங்க. ஸோ கமிங் டு த பாயிண்ட், செந்தில் பாலாஜி அவரையும் ஒரு சகோதரரையும் இந்த வழக்கில் இருப்பதாக நீங்க சொல்ல வேண்டும் என்று சொல்லிதான் கட்டாயப்படுத்தி வாங்கினார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இந்த வழக்குமே பாருங்க என்னென்னலாம் அவர் வந்ததுல இருந்து
எம்எல்ஏக்கு காசு கொடுத்தாருன்னாங்க, அது நியூஸ்ல பரப்பி அசிங்கப்படுத்தினாங்க, வழக்கு போட்டாங்க, அதுல பெயில் கிடைச்சது. பெயிலுக்கு வந்து கையெழுத்து போட வர நேரத்தில் அவரை இடி கேஸ்ல கைது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இடி கொடுத்த கவுண்டர்ல இருக்கக்கூடிய இதை வச்சுக்கிட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல பெயில் வாங்கினாரு. இந்த எஃப்ஐஆர் மேல வந்து இப்போ அவருடைய 10வது அக்யூஸ்ட் அதில் வந்து ஸ்டே வாங்கியிருக்காரு. இவர் வந்து அந்த கண்டிஷன்ஸையும் இப்போ வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சு, கண்டிஷனே ரிலாக்ஸ் பண்ணிட்டாரு. அதே போல ஏவாவேலுக்கு பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு வந்திருக்கிற மனுஷனை திரும்ப போகக்கூடாதுன்னு சொல்லி திரும்ப கோர்ட் சர்க்கிள் இருக்கணும் அப்படின்னாங்க. அங்கேயும் அசிங்கப்பட்டாங்க. இங்க தமிழ்நாட்டில் இங்க வந்துட்டீங்கன்னா அந்த அன்பானந்தத்தை கூட்டு போனாங்க, அங்க அசிங்கப்பட்டாங்க. இங்க வினோத் சூர்யா மேட்டர்ல வந்து சரவணன் சார் இங்க அறிவு பண்ணாரு, இங்க அசிங்கப்பட்டாங்க. இந்த மேட்டர்ல பாத்தீங்கன்னா பொன்ராஜ் சார் மேட்டர்ல அவருக்கு அப்புறம் ஏபி கிடைச்சிருச்சு, அவரு கையெழுத்து போட்டாரு, அது முடிஞ்சு போச்சு. இத்தனைக்கும் இவங்க டைரக்டாக பண்ணாங்க. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் என்ன பேசப்பட்டதோ அதுக்கு அவர் அதை சொன்னார். அவரா எதுவும் யாரையும் எந்த பர்டிகுலரா எந்த அம்மாவாகவும் இருப்போம், தங்கச்சியாவும் இருப்போம், பொண்டாட்டியாவும் இருப்போம், ஒப்பாட்டியாவும் இருப்போம், எதுவா வேணா இருப்போம். அவங்க சொன்னது அவங்க அதைத்தான் அவர் மேற்கொள்ள அதுக்கு அவர் வினையாற்றினார். அதனால அந்த மாதிரி அவரை பண்ணாங்க. இப்ப திரும்ப அதான் கேட்கறேன், இவ்வளவு பேசுறீங்களே, ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து ஆபாசமான வார்த்தையை நீ பேசுறிய, புரட்சியாளர், பெரிய புரட்சியாளர். முதல்ல அந்த வாதமே தப்பு. போலீஸ் எத்தனை மணிக்கு அவர் வீட்டுக்கிட்ட வந்துச்சு? எத்தனை மணி உள்ள நுழைஞ்சாங்க? தஞ்சாவூர் போலீஸ் கூப்பிடுதுன்னு போது ஒருத்தன் குளிச்சு ரெடி ஆக மாட்டாங்களா? அத வந்து இதுல என்னங்க இருக்கு? டாய்லெட்ல இருந்தாருங்கிறது என்னங்க? அதுதாங்க எவ்வளவு சில்லறைத்தனமான சல்லி பசங்கிட்ட. காலையில பிரஷ் பண்றது, டாய்லெட் போறது, பாத்ரூம் போறது, குளிக்கிறதுங்கிறது எல்லாரும் செய்யற விஷயம் தானே. இதை வந்து ஒரு கிண்டலாவும் கேலியாவும் ஏன் பண்றாங்க அவங்க? அதுதான் முதலமைச்சர் எல்லாம் கண்டிக்கணும். இப்ப இதெல்லாம் எங்க பேசுறீங்கன்னு சொல்லக்கூடாது. இவங்களுக்கு கண்டிக்கிறது. இவங்களுக்கும் எப்ப எஃப்ஐஆர், சின்ன சின்ன பேச்சுக்கெல்லாம் எஃப்ஐஆர் போடுறீங்க. அப்ப பிஆர் சொந்தர் வழக்கம் போல வந்து அவர் வந்து ஆட்சிக்கு தாவேக்கா வந்ததுக்கு பிறகு அதை விமர்சனம் செய்து நிறைய எழுதி கொண்டிருந்தார். ரொம்ப அழகா சின்ன சின்ன ட்வீட்லாம் போட்டுக்கிட்டு இருந்தார். அவரை வந்து ஏதோ ஒரு பெண்ணை பேசினாரு. அவரை வந்து ஒரு பெண் பத்திரிகையாளர், ஒரு பெண் செய்தி வாசிப்பாளரை வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணாருன்னு வழக்கு போட்டீங்கன்றது ஓகே. என்னன்னா ஒன்று பொருளாதார குற்றச்சாட்டு. இப்போ நேற்று இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள மாவட்ட செயலாளர் மேலே அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. அவர் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. எல்லாருக்கும் ஒரு முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் எவ்வளோடா கேட்டாருன்னு பார்த்தா 25 லட்ச ரூபாங்கிறாங்க. ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து 25 லட்ச ரூபா கேட்டு பண்ணாருன்னு அவருக்கு சம்மன் கொடுத்து அவர் சிசிபிக்கு போய் அப்பியர் ஆகி எல்லாத்தையும் பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தார். ஒருத்தரா யாரெல்லாம் டிமாரலைஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆட்சிக்கு வந்த உடனே சேகர்பாபு அவர்கள் மீது ஒரு 307 எப்படா போடுறீங்க அப்படி அந்த தேர்தல் நேரத்தில் அந்த சினோரா பாபா அவர்களோடு வந்து ஏற்பட்ட பிரச்சனைக்கு வந்து ஒரு 307 இப்படி சொல்லிக்கிட்டே போல வாய் வலிக்குதுன்னு ஞாபகம் இருக்கு எனக்கு. என்னென்னலாம் இவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு இந்த பையன் சூர்யா வினோத்குமாரை வந்து சைதாப்பேட் ஜெயிலில் பார்க்குறேன். அப்போ ஒரு ஆப்டர் போட்டு இந்த பையனையும் பிடிச்சி வந்திருக்காங்கண்ணா அப்படிங்கிறாப்புல. என்ன அன்னைக்கு இருக்கும்போது சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாப்புல ஒரு கமெண்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டிருக்காப்புல. நைட்டு வந்து கதவை தட்டி கூட்டு போயிட்டாங்க. நம்ம எத்தனை புகார் கொடுத்து வச்சிருக்கிறோம்? டெய்லி இன்ஸ்டாகிராமில் புகார் நம்ம சட்டப்படி கொடுத்துக்கிறோம். இதே நேரமாக இருக்க போது ஆட்சி மாதிரி காட்சி மாறாதா அப்பெல்லாம் தேவைப்படுங்கிறதுக்காக தான் சட்ட ரீதியாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உங்களுக்கு இருக்கு. அப்போ நாம இதுக்கு அசரலைங்கிறது. இப்போ பிஆர் சுந்தரம் மேட்டர் நீதிபதி போறாங்க. நீதிபதி ஒரே ஒரு கேள்வி, இவரை பொறுத்தவரை ப்ரொசீஜரல் வயலேஷன் 35 நோட்டீஸ் கொடுக்கல, அரெஸ்ட் இன்டிமேஷன் வந்து அந்த கைது பண்றோம் அப்படிங்கிற அந்த தகவலை வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னால சொல்லணும். அந்த ப்ரொசீஜரை வந்து இவங்க ஃபாலோ பண்ணல அவர் விஷயத்துல. அது ஒண்ணு. கொடுமை என்னன்னா இந்த கேஸ்ல அவருடைய மனைவியே சேர்த்துருங்க. நீதிபதி தான் காரி பேர் போயிருக்காரு. ஒய்ஃப் ஏன்டா சேர்த்தீங்க? இதுல என்ன இருக்குது? இது எப்படி எதிர்க்கட்சி தலைவர் 9 பிரிவுல வழக்கு, ரயட்டிங், அது இதுன்னு 9 பிரிவுல வழக்கு பெண்களுக்கு. இது இத்தனைக்கும் கலவரத்தை தூண்டிட்டாரு. இரு இனத்திற்கிடையே சண்டனை அவரே முடிச்சிருப்பாரு. என்னது இது அப்படின்னு. இதே தாங்க அந்த சூர்யா வினோத்குமார் கேஸ் நடந்துச்சு. இவர் பிஜே கோர்ட்ல சரவணன் சார் வந்து ஒரு 5 to 10 minutes தான் பேசி ஆர்கியூ பண்ணியிருப்பார். 196 353 இந்தாங்க அப்படின்ட்டு பேராக்ட் இருக்கும்ல அவர்கிட்ட எடுத்து கவர்மெண்ட் அட்வொகேட் கொடுக்குறாரு. படிங்க இதுல படிங்க, அதை எடுங்க, 192 எடுங்க. இது எப்படி வருதுன்னு சொல்லுங்க. எப்படி இது? இல்ல இன்டர்பிரேஷன் எனக்கு பண்ணுங்கிறாரு. இல்ல சார் நானே மிரண்டு போயிட்டேன். இது அப்படின்னு 5 நிமிஷம் தான் அவருக்கு உரைச்சிருச்சு பட்டுன்னு. என்ன இது? இத்தனைக்கும் அதுல உள்ள வாதம் என்ன தெரியுமா? எல்லாருமே மொட்டை போடுவாங்க, முருகனுக்கு தான் மொட்டை போடுவாங்க, இவங்க முருகனுக்கே மொட்டை போட்டாங்க. அதான் சொல்றேன். அது போட்டுட்டு 100 கோடி மதிப்புள்ள பிரச்சனை ஆயிருப்பதாக சொல்லப்படுகிறது. வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது? இதுல என்ன தப்பு இருக்கு? சொல்லப்பட்டது தானே. அதாவது பெயில் ஆர்டர்லயே போட்டார் சார் அவரு ஜட்ஜு. சொல்லப்படுகிறதுங்கிறது உண்மைதானே? அப்படி ஒரு செய்தி இருப்பது உண்மைதானே? அதுல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டார் ஜட்ஜு. அது அப்போ அது மாதிரி கேட்டுட்டு நீ படிச்சு கேட்டதில் எப்படி வரணும்னு சொல்லுங்க. இல்ல எனக்கு டைம் கொடுங்க, இல்ல தள்ளி வைங்க, இல்ல நாளைக்கு போடுங்க, இல்ல கவுண்டருக்கு டைம் கொடுங்க. படிச்சு காட்டுங்க முதல்ல எப்படி வரும்.
பெயில் ஆர்டர் மறுநாள் போட்ட 4 செக்ஷன்ல 4மே செல்லாதுன்னு சொல்லிட்டாரு. 4மே மேட் அவுட் ஆகாது. ஆனா ஏன் சார் தொடர்ந்து போடுறாங்க? இப்ப பாருங்க, நக்கீரன் கோபால் சார் ஏதோ ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். அவரு சங்கர மடத்துக்குள்ள நுழைஞ்சு சங்கராச்சாரி கொலை செய்ய முயன்றான்னு சொல்லி வாக்குமூலம் அவங்ககிட்ட பேட்டி எடுத்தது மூலமா வாங்கின சேனல் இது, பத்திரிகை நக்கீரன். அவங்க கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம், உங்க இடத்துக்குள்ள நுழைஞ்சு உங்ககிட்டயே வாக்குமூலம் வாங்கி கோர்ட்ல கேஸ் கொடுத்து பாத்தீங்களா, அப்பேற்பட்டவங்க. நித்யானந்தா இது அப்புறம் அந்த ஆசிரமம், பாபா ஆசிரமம் வழக்கு, இப்படி எவ்வளவு பிரேமானந்தா, திருச்சி பிரேமானந்தா இது முழுக்க பண்ணது அவரு. அவ்வளவு பெரிய புலனாய்வு இது. எவ்வளவு மடத்துல இருந்து எவ்வளவு எதிர்ப்பு, கொலை மிரட்டல் வந்திருக்கும். ஜெயலலிதா அம்மையாரோட போராட்டம், வீரப்பன் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு அவர் மேல, வீரப்பன் பிரச்சனை, இதையெல்லாம் எதிர்கொண்டவரை போய் ஒரு சேனல்ல பேட்டி கொடுத்தாருன்னு சொல்லி அவர் மீது வழக்கு போட்டு அவரெல்லாம் சீண்டுவதுங்கிறது எதுக்கு இது மாதிரிலாம் பண்றாங்க? நேத்து பாத்தீங்கன்னா இந்த அக்ஷிதா பத்திரிகையாளர்களை பேசக்கூடாதுன்னு சொல்றது ரொம்ப ஆபத்துல சார். அக்ஷிதா சிவரூர் இந்த 2 பேருக்கு மேல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நோட்டீஸ் போயிருக்கு டிஃபமேஷனுக்கு. 2 days டைம் இஃப் ஐம் நாட் ராங். 100 கோடி டேமேஜஸ் நினைக்கிறேன். 100 கோடி டேமேஜஸ் கேட்டிருக்காங்க. 2 நாள்ல வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா, அதை வந்து இப்போ சுமன் ஸ்ரீராமன் மாதிரி ஆளுங்கள்லாம் போட்டு இதெல்லாம் வந்து பத்திரிகை துறையை வந்து இன்டிமிடேட் பண்ற மாதிரி இல்லையா? 2 நகைமுறைனை பாருங்க. நாம அவர்களை சொல்றது என்ன அப்படின்னா, பேசாத ஒரு வார்த்தையை பேசியதாக விவாதம் நடத்துறீங்க. அதுலேயே இந்த சிவரூருக்குலாம் வந்து தொடர் வெஞ்சன்ஸ், தமிழ்நாட்டில் வந்து திராவிடத்தின் மீதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் வந்து ஒரு தொடர் வெஞ்சன்ஸ். ஒரு பக்கம் இது மாதிரியான பத்திரிகையாளர்கள் இவர்கள் ஊக்குவிக்கிறார்கள். நீங்க அதை தான் கவனிக்கணும். வடநாட்டு அக்ஷிதாலாம் வந்து ஃபேன்கள், விஜய் ஃபேன்கள். அந்த மாதிரிலாம் தினந்தோர் பொய் செய்தி வந்துச்சுன்னா கூட அதே அப்படி பிலோ த பெல்ட் கமெண்ட் ரிமார்க்ஸ் மேட் பை ஜூனியர் ஸ்டாலின். என்ன பிலோ த பெல்ட் கமெண்ட்? இந்த மாதிரி அந்த மாதிரி வாயிலிருந்து வந்த வார்த்தை இது. பிலோ த பெல்ட் கமெண்ட் என்ன பேசிட்டாரு அவர்? எங்க சொன்னாரு வார்த்தையே? அவர் எந்த நடிகையை பத்தி சொல்லுது, திருஷா பத்தி விவாதம் நடத்துது. அப்புறம் ஹரிஷ் முகமது இப்ராஹிம்லாம் டிபேட்ல கலந்துட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெரிய அளவுல வந்து விவாதம் பண்ணாங்க. ஒரு பக்கம் ஊடகங்கள் தங்களுடைய அடிப்படை சார் ஒன்றும் இல்லை. நேற்று பாருங்க, முந்தா நேற்று இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துச்சுல. இப்போ இந்த மாதிரி ஊடகங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக எவ்வளவு கொடூரங்களை செய்து வருகிறது பாருங்க. நேற்று அந்த நடந்த இதுல வந்து போராட்டம் நடந்துச்சு இல்லையா? அந்த போராட்டத்துல ஒருத்தர் வந்து போராட்டத்தை கலந்து கைதாகிறார். என்னது? கை நிறைய கோபம். அவர் கையில மோதிரம் போட்டிருக்காராமா. தந்தி டிவி. இந்த தந்தி டிவி பேட்டர்னை பாத்தீங்கன்னா, எந்திரிச்சிட்டார், சைட்ல பாத்துட்டாரு, மேல பாத்துட்டாரு விஜய்க்கு. இந்த அசிங்கத்தை பண்ணிட்டு இருக்கும்போது தட்டி கேட்கறவங்க உனக்கு தப்பா தான் தெரியுமா? அதான் சொல்ல வர்றேன். முழுக்க ஜால்ரா. படிக்கிறேன் நியூஸ் தமிழ்ல டாய்லெட் புரட்சியாளர் அவன் பேசுவான். உனக்கு அறிவு வேணும்ல, அதை நீ செய்தியா போடலாமா? பேசுறவன் 1000 பேசிட்டு போறான். ஆட்சேபமிக்க கருத்துக்களை தெரிவித்தார் அமைச்சர். அதுதான் ஒரு பத்திரிகை கழகு. அருவருப்பான கருத்துக்களை பேசி ஆதவர்ஜுனா போட்டு தலைப்பு. அவர் பேசுறதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், அதை நீ செய்தியா எழுதிட்டு இருக்கிற. ஒரு பக்கம் இப்படி ஒரு அநீதி வந்து அந்த அன்பானந்தம் மேட்டர் முடிஞ்சிருச்சு, வெளியே வந்துட்டாப்ல. எங்களோட வந்து அன்னைக்கு நைட்டு க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருச்சு. மறுநாள் வெளியே வந்துட்டான் மனுஷன். மறுநாள் 2 நாளைக்கு முன்னால நீதிபதி சொன்னதை போட்டுக்கிட்டு இருக்கிறான் செய்தியா. 24 மணி நேரம் வந்து இருக்க சொல்லிட்டாரு அப்படின்னு ஆட்சேபனை தெரிவிக்கிறோம். சரி, அப்டேட் செய்தி போடுறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு ஜட்ஜு வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பார்ல, அது ஆஃப் தி ரெக்கார்டு. அதை போட்டு போனா போது அனுப்பிச்சு விட்டார் ஜட்ஜு அப்படிங்கிற மாதிரி போடுறோம். ஆனா ஆன் தி ரெக்கார்ட்ல ஆர்டர்ல இருக்குது, நீ போட்டதெல்லாம் தப்பு, 5ல் 4 செக்ஷன் வரவே வராது, இதெல்லாம் தவறு, இதுக்கெல்லாம் உள்ள வைக்க முடியாது அப்படின்னு பேசின எதையுமே கொண்டு வரல. என்ன ஊடக நியாயம்? அப்போ ஊடகத்திலேயே இருப்பீராக பிரித்து ஒரு பக்கம் ஒரு குரூப் இருக்குது, அங்க அடி வாங்கிச்சுன்னா தஞ்சாவூர்ல அடிபட்டாங்க அப்படின்னு கதறக்கூடிய. ஆனா விஜய் பிரச்சனைக்கு வர விஜயன் மேட்டருக்கு தலையிட மாட்டாங்க. பத்திரிகையாளருடைய பல பிரச்சனையும் தலையிட மாட்டாங்க. பத்திரிகையாளர் மன்றத்தை 2ஆ பிரிக்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க. அப்ப பத்திரிகை துறைக்குள்ளேயே இப்படி ஒரு அநீதியை வந்து விஜயால் வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது என்பது வந்து வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஜனநாயகத்தின் தூணை அதன் பாணியில் செயல்பட வேண்டும். இதை நம்ம சொன்னோம்னா, லாஸ்டா ஒரு செய்தி, இதை நம்ம சொன்னோம்னா, சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணும்போது நீங்க அமைதியா இருந்தீங்க, அது சும்மாவா, அது சவுக்கு சங்கர் மட்டும். சவுக்கு சங்கர் என்ன செய்தார் என்றால் ஷார்ட்டா சொல்லணும்னா, அவரை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்ல ட்விட்டர்ல, அவரை என் மீது எஃப்ஐஆர் போட்டு விட்டார்கள். இந்த அசுரன் படத்துல வர தனுஷ் படத்தை போட்டு தமிழ்நாடு போலீஸ் வா அப்படின்னு போட்டார். அவர் பண்ண அழிச்சாட்டியங்கள் வந்து தொடர்ந்து நிறைய சம்பவங்கள் சமப்படுத்த முடியாது. அது எதுவும் ஒண்ணு கிடையாது. அவர் தொடர்ந்து செய்தார் அதை 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம்
கழகத்தின் ஆட்சி அமைந்து திருத்திட்டு 3-4 வருஷத்துக்கு பிறகு, அதற்கு முன்னால் சவுக்கு கைது செய்யப்பட்ட போதெல்லாம் நான் பேசியிருக்கிறேன். கடலூர் சிறையில் அவர் அடைக்கப்பட்ட போது அவரை பார்ப்பதற்காக சென்று முடியாம திரும்பி வந்திருக்கிறேன். நேர்மையா தான் நடந்திருக்கிறோம். அவர் வரம்பு மீறிய போது அது நடந்துச்சு. அப்ப பத்திரிகை என்பதற்கு வந்து ஒரு தர்மம் இருக்கிறது. அந்த தர்மத்தை மீறி நடப்பதற்கு தாவேகா தன்னுடைய ரூட் மாஃபியாவை வைத்து அவர்களை செயல்பட வைக்கிறது. ரூட் மாஃபியா கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டுகளைத்தான் அக்ஷிதா போன்றவர்களும் சிவரூர் போன்றவர்களும் அவர் வந்து பார்த்துட்டு போயிட்டு பேசுறாங்க. இன்னும் பல செய்திகள். நேற்றைய தினம் ஒரு பத்திரிகையாளர், ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கும் பத்திரிகையாளர் என்னிடத்தில் கடுமையான வேதனையை பகிர்ந்து கொண்டார். இல்லாத பொல்லாத அவதூறுகளை என் மீது பரப்பி வைத்து நான் அந்த குறிப்பிட்ட செக்ரட்டரியேட்டுக்குள்ள போக முடியாத அளவுக்கு என்னை அவமானப்படுத்துகிறார்கள். பெரிய பத்திரிகையாளர். நேற்று ரொம்ப வேதனையை, பேர் சொல்ல முடியாதுல்ல, வேதனையை பதிய வைத்தார். இந்த மாதிரி பத்திரிகை துறையை வந்து இன்டிமிடேட் பண்ண வேண்டும் என்று விஜய் அரசு நினைப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அது ஜனநாயகத்துக்கு அழகானதல்ல. உங்களுக்கு முன்னுதாரணம் கடந்த கழக ஆட்சியில் எப்படி தலைவர் நடந்து கொண்டார். தன்னை எதிர்க்கின்ற சீமானாக இருந்தாலும், விமர்சிக்கின்ற தலைவர்களாக இருந்தாலும், ஏன் உங்களையே கூட எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் சாவுவதை விரும்ப மாட்டார் என்று நினைத்தார். பத்திரிகை பேசினாங்க. சட்டமன்றத்தில் அவர் வந்து காரணம் என்ன, சட்டமன்றத்தில் ஒரு முதல்வரா பேசினாரு. மத்த இடத்துல ஒரு சாதாரண ஒரு கட்சி தலைவரா நினைச்சிருக்க மாட்டாருப்பா. ஒரு கட்சி தலைவரா பேசினார். அவர் போய் நம்ம பார்க்க வந்து நீங்க வேணுண்டு செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு கட்சி தலைவரா பேசினாரு. சட்டமன்றத்துல பொறுப்பான முதலமைச்சரா இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? காரணம் என்பது வேறு, வேண்டுமென்று செய்வது என்பது வேறு. கண்டிப்பா இந்த அவதூறு வழக்குகளை எப்படி பார்க்கணும்? கிரண் கோபால, முன்னாடி பொன்ராஜ், இப்போ உங்க PR சுந்தர், இப்படிலாம் அவங்க போடுவதனுடைய பின்னணி என்ன? ஊடகங்கள் இதுல எப்படி செயல்படுறாங்க? ஊடகவியலாளர்களை மிரட்டுகின்ற வேலையில செயல்படுறாங்களா? இதெல்லாம் எப்படி பார்க்கணும், எப்படி அணுகணுங்கிறத சட்ட நுணுக்கங்களுடன், ஆதாரங்களுடன், எப்படி நடந்தது, எப்படி நடந்துகிட்டு இருக்கு, எப்படி செய்ய வைக்கப்படுகிறார்கள் என்பதை ரொம்ப விரிவா மக்களுக்கு எடுத்து வச்சிட்டீங்க. நன்றி.